ஸோ Figma யூஸ் பண்ணி அனிமேட்டட் நேவிகேஷன் பாட்டம் பார் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எண்ட் டு எண்ட் எப்படி வந்து ஒரே ஃப்ரேமில் வந்து ஒரே காம்பனன்ட் மூலமாக நம்ம எப்படி பாட்டம் நேவிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இப்போ உங்கள் டிசைனை மெஸ்ஸி பண்ணாமல் ஸோ ஒரே காம்பனண்ட் வச்சு எப்படி நம்ம வந்து பாட்டம் நேவிகேஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வளவலன்னு போய் தாங்க டேட்டா கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒரு UI/UX டிசைனாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் UI/UX நோ கோட் டெவலப்மெண்ட்லாம் போடுறதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளாங்காக ஒரு Figma ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், எம்டியான ஃபைலில். ஸோ இந்த ஃபைலில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ண டிசைனுக்கு யூஸ் பண்ண தேவையான ஐகான்ஸ், நேவிகேஷனில் உள்ள போகிற ஐகான்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கலர் பேலட்ஸ் வந்து பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் கலர் பிக் பண்ணி ஈஸியாக யூஸ் ஓகே. ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நேவிகேஷன் வந்து கொஞ்சம் அளவெடுத்து பண்ணோம். ஸோ அதனால் நான் வந்து எம்டியாக ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஃப்ரேம் எடுத்து ஒரு ஹைட் எனக்கு வந்து நார்மலாக 80 வேணும். ஸோ அதனால் ஒரு ஃப்ரேம் வந்து ட்ராப் பண்ணிட்டு ஹைட்டில் வந்து நான் 80 கொடுத்துக்கிறேன். 80 கொடுத்துட்டு நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் எனக்கு வந்து 16 பிக்சல்ஸ் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஸோ அதனால் நான் வந்து சைஸ் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃப்ரேம் செலக்டாக இருக்கிறப்போ நான் Alt key ப்ரெஸ் பண்ணி இந்த சைடு செக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ மார்ஜின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 13 இருக்குது, எனக்கு 16 வேணும். 361 வந்து 16 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நமக்கு 16 பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை அப்படியே எடுத்து வெளியே கொண்டு போயிடுறேன். ஸோ இதுதான் நமக்கு நேவிகேஷன் பாரை வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ காம்பனன்ட் இந்த ஃப்ரேம் நேம் வந்து நேவிகேஷன் போட்டுக்கலாம். ஓகே, நான் இப்போ இதுக்கு வந்து ஒரு கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில் ஆட் பண்ணிட்டு நான் அந்த கலர் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக உள்ள நேவிகேஷன் மாதிரி பண்ணாமல் இப்போ கரண்ட்டாக கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற நேவிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹைட் வந்து எனக்கு அவ்வளோ 80 இருக்குது. ஸோ நான் 40 பிக்சல்ஸ் போட்டேன்னா எனக்கு பார்டர் ரேடியஸ் வந்து கர்வி வந்துடும் கரெக்டாக. இதை விட நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், பட் இதுக்கு வந்து கரெக்டான சைஸ். ஹாஃப் ஆஃப் த ஹைட்டு தான் நமக்கு வந்து பார்டர் ரேடியஸாக வரும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஐகான்ஸ் எல்லாம் எடுத்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். 1 2 3 4. ஓகே, ஃப்ரேம்குள்ள வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 32 பிக்சல்ஸ் வர மாதிரி வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். 32. ஸோ இந்த ஐக்கானில் அது நல்லா வந்து நம்ம வந்து ரைட்டில் கொண்டு போய்க்கலாம். 32 ஃபைன். ஸோ இதை நான் வந்து இப்போதைக்கு தள்ளி வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஹோம் வந்து ஏதோ ஒரு ஐக்கானை வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு ஐக்கானை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த சைஸ் வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு ஆக்டிவ் எலமெண்ட் வந்து ஷோ பண்ணோம். ஸோ அது போக உங்களுக்கு புரியும் எதுக்குன்னு. ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 32 கொண்டு செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ். ஸோ இந்த ஐக்கானும் 32 பிக்சல்ஸ் இருக்குது, இந்த ஐக்கானும் 32 பிக்சல்ஸ். ஸோ இது நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஈக்குவலான ஸ்பேஸிங் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஹாரிசான்டல் ஸ்பேஸிங் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 42 பிக்சல்ஸ் ஆஃப் மார்ஜின் வந்து சென்டரில் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து நமக்கு 32 பிக்சல்ஸ் ஹைட் வந்து நம்ம உள்ளே எடுத்து போய் செட் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஃப்ரேம் வந்து மெஷர் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் 40 பிக்சல்ஸ் ஆஃப் பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கோம். இதில் -8 போட்டு 32 கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரேடியஸ் வந்து இதில் வந்து ஃபிட் ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ இது கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்டிவ்னு காமிக்கிறதுக்காண்டி ஹோம்னு காமிக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஒரு எலமெண்ட். இதை நான் ஃப்ரேம்குள்ளே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு 2 எலமெண்ட்டும் வரணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஹோம்ன்ற டெக்ஸ்ட் கொடுக்கறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதில் மேலேயும் கீழே நமக்கு வந்து 12 பிக்சல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிப்பாங்க. கரெக்டாக 12 வந்துருக்கு. சூப்பர். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டும் நமக்கு 12 தான் வேணும். 12. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டான ஒரு கர்வ் வந்து கிடச்சிருக்கும் பார்டர் ரேடியஸ். ஸோ இதை நான் இப்போ பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ஃப்ரேமை எடுத்து டேரெக்டாக நான் இங்கே கொண்டு போகலாம். ஸோ உங்களுக்கு ஹோமும் அந்த ஒரு ஹோமும் வந்து கலர் டிஃப்ரென்ஷியேட் தெரியல. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து ப்ளூ கலரில் செட் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இது பின்னாடி போயிடுச்சு. இதை இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஓகே, இதை நான் இப்போ கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு ஷேடோ கொடுத்துக்கிறேன், பேக்ரவுண்ட் ஷேடோ. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ கிடைக்கும். ஸோ இதோட ஒப்பாசிட்டி நான் கம்மி பண்ணிக்கிறேன்.
ஓகே, இந்த அளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு எலமெண்ட் முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு 5 ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் ஆயிரும். ஸோ காம்பனண்ட் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காம்பனண்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின வீடியோ வந்து செப்பரேட் வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதோட வேரியண்ட் வந்து இன்னொரு வேரியண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொன்று வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இங்கே தரலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எவ்வளோ பிக்சல்ஸில் இருக்குன்னு கரெக்டாக வச்சுக்கலாம். 20 பிக்சல்ஸில் வந்து வச்சுருக்கோம். அந்த ஹோமும் இந்த பார்டர் ரேடியஸ் உள்ள ஆக்டிவ் எலமெண்ட்டும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த எலமெண்ட் எடுத்துகிட்டு இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதோட கலர் இது வரும். சாரி, இதோட செலெக்ஷன் கலர் வந்து நமக்கு இந்த கலர் வேணும். ஃபைன். இதோட கலர் வந்து நமக்கு நார்மலாக ஒயிட்டாக மாறிடணும். இது வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு இடத்துக்கு வரும். ஸோ அதுக்காக 20 பிக்சல்ஸ் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். 1 2 இப்போ 20 வந்துடும் கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் இதை வச்சு இன்னொரு வேரியண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் நமக்கு இது ஒயிட்டாக மாறிடும். இந்த ஒரு ஹார்ட் வந்து கமாண்ட் சி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதை வந்து செலக்ட் பண்ணி பேஸ்ட் டு ரீப்ளேஸ். ஏன்னா இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எலமெண்ட்டை மூவ் பண்ணலாம். 20 பிக்சல்ஸ் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். வரல. ஸோ 1 2 20 பிக்சல்ஸ் வந்துருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 4th எலமெண்ட் கார்ட் கிளிக் பண்ணால் நமக்கு கார்ட்டை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா கார்ட் வந்து போகணும். ஸோ அதனால் இன்னொரு வேரியண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் இது வந்து ஒயிட்டாக மாறிடும். இந்த எலமெண்ட்டை வந்து கமாண்ட் சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் டு ரீப்ளேஸ். இதை நம்ம வந்து ப்ளூ கலரில் மாற்றிடலாம். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ நமக்கு இந்த எலமெண்ட் வந்து தேவை கிடையாது. ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது 20ல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 20. ஓகே, இப்போ நம்ம 4 காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம இப்போ தான் டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ரிமூவ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஹோம் ஒரு 18 பிக்சல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரேம்னால நம்ம வந்து இந்த அலைன்மெண்ட்ஸே பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இது வந்து ஒரு 12 பிக்சல்ஸ் கேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 12 கொடுத்துட்டு ஃபில் கலர் வந்து நம்ம ப்ளூவில் வச்சுக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடலாம். இது வந்து நமக்கு என்னவாக இருக்கும், ப்ரோஃபைல். ஸோ இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது, அதை டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் இருக்கும், இதையும் டெலீட் பண்ணிடலாம். இங்கே டெலீட் பண்ணிட்டு ஆல்ரெடி. ஸோ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாம். லைக் கலர். ஸோ நெக்ஸ்ட்டு இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இது வந்து கார்ட். ஃபைன். ஸோ இப்போ வந்து பாட்டம் நேவிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து ப்ரோட்டோடைப் பண்ணணும். இப்போது ஹோம் கிளிக் பண்ண டேரெக்டாக ஹோமில் தான் இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரேம் போகணும். ஸோ இதில் வந்து சேஞ்ச் டு ப்ராப்பர்ட்டி 1 வேரியண்ட் 2. ஃபைன். இது வந்து வேரியண்ட் 1 2. இது வேரியண்ட் 3 வேரியண்ட் 4. இன்ஸ்டன்ட்ல வந்து ஸ்மார்ட் அனிமேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜென்டில் கொடுத்துக்கலாம். 800 ms ஃபைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதே வேலையை திரும்பி பண்ணலாம். ஹார்ட் கிளிக் பண்ணால் இங்கே வரணும். கார்ட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கே வரணும். இப்போ வந்து ஹோம் வந்து எங்கேருந்து கிளிக் பண்ணாலும் நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளது போகணும். ஃபைன். ஸோ அதே மாதிரி ப்ரொஃபைல் வேணால் ஹார்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணாலும் இங்கே வரணும். இங்கேருந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணாலும் இங்கே போகணும். ப்ரொஃபைல் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்டு. ஸோ ப்ரோட்டோடைப் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா நம்ம வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஃப்ரேம் வந்து விசிபிளாக இருக்கும். இதை கிளிக் பண்ணுறோன்னா, சப்போஸ் இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரோட்டோடைப் வந்து பண்ணுறோம். ஸோ கார்ட்டை கிளிக் பண்ணால் இங்கே வரணும். கார்ட்டை கிளிக் பண்ணால் இங்கே வரணும். கார்ட்டை கிளிக் பண்ணால் இங்கே வரணும். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரோட்டோடைப்பிங் வந்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஃப்ரேமில் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஃப்ரேம் வந்து ஐஃபோன் ஃப்ரேம் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இதுக்கு ஃபில் கலர் வந்து நான் வந்து இந்த ஒரு ப்ளூ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த அசெட்ஸ் போனேன் அப்படின்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க காம்பனண்ட் வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். கோல். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து பாட்டம் நேவிகேஷன் வந்து பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த ஒரு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தவறாமல் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு UX டிசைனராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் குட் நைட். பை.